இன்றைக்கு அமெரிக்காவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உளவு தகவல்கள் பிரகாரம் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்த போகிறது என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. ஏன் ஈரான் மேல தாக்குதல் நடத்த போறாங்கன்னு சொன்னா, நடந்து வந்த இந்த ரூட நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, காசாவுல சண்டை நடக்குது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஆதரவாக ஹெஸ்புல்லாக்கள் களத்திற்கு வந்து இஸ்ரேலோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று இஸ்ரேலுக்கு எதிராக ஹூதிகளும் களத்திற்கு வந்தார்கள், சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இடையிடையே 2 தாக்குதல்கள் ஈரான் மீது நடத்தப்பட்டது. ஈரானும் பதிலடி தாக்குதல்களை கொடுத்து கொண்டிருந்தது. இப்படி எல்லாமே இந்த அரபு நாடுகளோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தது. குறிப்பாக ஈரானோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தது. இந்த நிலையில ஈரான் மேல அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தாக்குதலை நடத்துவார் என்கிற ஒரு அச்சம் எழுந்த நேரத்தில் திடீர்னு டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கிறோம், 3 கட்ட பேச்சுவார்த்தையை முடிச்சு 4வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வர ரெடியா இருக்கிறாங்க என்கிற அறிவிப்புகளை விடுத்த போது இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனவே அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தாது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் ஈரானுக்கு ஏற்படக்கூடிய பலவீனங்கள் அமெரிக்காவை களத்தில் இறங்கி அடிக்கும் போது இஸ்ரேலுக்கு அது பலமாக அமைந்துவிடும் என்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனா தற்போது அமெரிக்கா ஈரானோடு சண்டையிடுகிற நிலையில இல்லை. அப்ப என்ன பார்க்கணும்னா, நம்மளே களத்தில் இறங்கி ஈரான் மேல அட்டாக் பண்ணுவோம். அப்ப ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணினாங்கன்னு சொன்னா உடனடியாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக வரும் என்கிற ஒரு எண்ணப்பாடு அவர்களுக்குள் உருவாகி இருக்கிறது என்கிற நிலையில CNN செய்தியில ஒரு ரெட் லைன் என்ன இருக்குதுன்னு சொன்னா, இஸ்ரேல் ஈரானை தாக்கினாலும் குறிப்பாக ஈரானுடைய அணு நிலையங்கள், யுரேனியம் செறிவூட்டக்கூடிய இடங்கள், நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட இடங்கள் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக வராது என்கிற ஒரு நிலையில் அமெரிக்கா இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்ப என்ன பார்க்கலாம்னு கேட்டா, ஈரான் மேல உண்மையாகவே வீரம் உள்ளவர்கள், ஆயுதம் உள்ளவர்கள், பலசாலிகள் என்று இஸ்ரேலியர்கள் இருப்பார்கள் என்றால் இப்ப அடிக்கணும் ஈரான் மேல. இப்ப அடிச்சா என்ன பண்ணுவான்னு சொல்லி சொன்னா, இஸ்ரேலுக்கும் பாடம் புகட்டி அவனோட இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஈரான் பாடம் புகட்டுவார்கள் என்பது இந்த உலகத்திற்கே தெரியும். ஏன்னா ஹூதிகளோட கூட அமெரிக்காவுக்கு தாக்க பிடிக்க முடியல, அவர்களுடைய F-35 விமானத்துக்கு அடிச்சுட்டாங்கிறதுனால தான் அவங்க வெளியேறி போயிருக்கிறாங்க. எனவே இஸ்ரேல் தனித்து வந்தால் அவர்களுடைய லட்சணம் இந்த உலகத்திற்கு தெரியும், கண்டுகொள்ள முடியும் என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்கிற அதே நேரம்